நம்ம இந்த நேர்காணலை ஒளிபரப்பு செய்யும்போது இலங்கையில் தேர்தல் நடக்கும், மக்கள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக வாக்களித்து கொண்டிருப்பாங்க. இப்போ உலகம் உள்ளா புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களாகிய நீங்கள் இந்த தேர்தலை எப்படியா நீங்கள் கருதுறீங்க? இலங்கையில் இலங்கை அரசு ஜனாதிபதி தேர்தலை நடத்தி கொண்டிருக்குது. வளமையாக 2 வருடங்கள் இருக்கிற போத முன்னரே அந்த தேர்தலை இலங்கை ஜனாதிபதியாக இருக்கிற மஹிந்த ராஜபக்ச ஏற்பாடு செய்து திட்டமிட்டு அவர் நடத்துகிறார். உலகத்தில் பிறந்து வாழ்கிற தமிழர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் சார்பாக நீங்கள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரையில் அது நடப்பது சிங்கள மக்கள் தங்களினுடைய தலைவனை தெரிவு செய்வதற்கான தேர்தலாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். காரணம், உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரங்கள், அதாவது பிரித்தானியரிடம் இருந்து விடுதலை பெற்ற பின்னர் ஏற்படுத்தப்பட்ட இலங்கையர்களால், அதாவது சிங்கள மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் ஜாப்பு 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு. முதலாவது அரசியல் ஜாப்பு சுதந்திர கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் ஜாப்பு. அது ஒரு கட்சி ஜாப்பாகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் மற்ற எந்த கட்சி தமிழருடைய தரப்பு நியாயங்கள், அவர்களுக்கான உரிமைகள் சம்பந்தமாக அவர் முன்வைத்த கோரிக்கைகள் எதையும் நிராகரித்து அவர்கள் வெளிநடப்பு செய்த பின்னர் 2 அரசியல் ஜாப்புகளும் உருவாக்கப்பட்டது. ஆக இது ஒற்றையாட்சி நாடு, பௌத்த மதத்தை இந்த அரசு பேணி பாதுகாக்கும் என்கிற கேவலமான உலகத்தில் எங்குமே ஒரு தேசத்தின் அரசியல் ஜாப்பில் குறிப்பிடப்படாத கருத்துக்களை கொண்டு ஒரு மதவாத அரசாக சிங்கள மக்கள் தங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதில் நீங்கள் பொதுவாகவே பார்த்தால் ஒரு தரப்பில் நாட்டில் வாழ்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, இலங்கையில் வெளியில் வாழ்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, இதில் அவ்வளவாக நாட்டம் செலுத்துவதற்கான மனநிலை அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எங்களுக்காக ரத்தம் சிந்தி போராடி வீழ்ந்த மக்களின் கல்லறைகளையே உடைத்தெறிந்துவிட்டு அதில் இராணுவ முகாம்களை நாட்டி அங்கு பயிர் நாட்டி மக்களுக்கே விற்கிற ஒரு மனோநிலையாளர்கள் தான் இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் அல்லது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு கடவுள், அதாவது எந்த ஒரு பெரும் சக்தி வந்தா போதும் கூட ஒரு தமிழனால் அங்கு ஒரு ஜனாதிபதியாக வர முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா மத அடிப்படையில், அதாவது ரிலீஜியஸ் அடிப்படையில் இலங்கை ரொம்ப பிளவுபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமா மத அடிப்படை, மொழி அடிப்படை, அது ஒரு குரோதத்துவமான இன அடிப்படையில் தான் அவர்கள் பிரிக்கப்பட்டிருப்பது தான் உண்மை. அதாவது பௌத்த பேரினவாதம் திட்டமிட்டு பௌத்தத்தை தவிர மற்ற எந்த மொழி, அதாவது தமிழ் மொழியை பேசுகின்ற எவனும் மற்ற எந்த மதங்கள், இப்பொழுது முஸ்லிம்களுக்கு நடந்த அடாவடித்தனங்களும் பயங்கரவாத செயற்பாடுகளும் கூட உங்களுக்கு இதை வடிவாக எடுத்து காட்டும். அதாவது இது மத அடிப்படை, சிங்கள பௌத்த பேரினவாதம், சிங்கள பௌத்த நாடு என்பதை அவர்கள் நிறுவுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை இருவர்களாக சேர்ந்து போட்டியிடுகிறார்கள், அது வேறு. ஆனால் அங்கு சிங்கள பௌத்தன் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்பது யதார்த்தம். இப்போ இதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த தேர்தல் தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரு பாதையில் திரட்டுறது அப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்கியிருக்கு தானே? நிச்சயமா அதை செய்திருக்க முடியும். இலங்கையில் வாழ்கிற அரசியல் தலைவர்கள் இதை சாதித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணங்கள், அதன் காரணங்கள் புரியவில்லை. அவர்கள் சுயநலத்தின் பால் ஒவ்வொருவர் பக்கமும் தங்கள் நியாயங்களை குறிப்பிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த மக்களின் பால், எங்களின் நீண்ட எதிர்காலத்தின் பால், எங்களின் உன்னதமான விடுதலையின் பால், அந்த தேசத்திலே ஒரு சிறுபான்மையினம் என்று நாங்கள் கருதாமல் எங்கள் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற காலத்தை உருவாக்குகிற சிந்தனைகள் பால் அவர்கள் நாட்டத்தை செலுத்தவில்லை என்பதுதான் இவர்கள் ஒன்றுபடாமல் பிரிந்திருப்பதன் நோக்கமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தமிழர்களுக்கு இத்தனை ஆண்டு காலங்களாக கொடூரம் நிகழ்ந்தது, அதை இருந்து பார்த்து கொண்டிருந்தோம் எல்லோரும். ஆனால் இப்பொழுது முஸ்லிம்கள், அவர்களுக்கு தமிழர்களை ஒழித்த பின்னர் முஸ்லிம்கள் மீது கை வைக்கப்பட்டது. அப்ப இந்த நிலையிலே முஸ்லிம்களும் ஒன்றாக சேர்ந்து, சிறுபான்மை இனங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் பலங்களை காட்ட வேண்டிய நாள் இது. ஆனால் அவர்கள் எல்லோரும் பிரிந்து நின்று தங்கள் எலும்பு துண்டுகளுக்காக கையேந்தி நிற்பதுதான் யதார்த்தமாக இருக்க முடியும். இப்போ இந்த தேர்தலில் இஸ்லாமியர்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, மஹிந்த ராஜபக்சேக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க.
இது எதிர்காலத்தில் இந்த இரு சிறுபான்மையினர் சமூகத்தையும் ஒன்றாக இணைந்து அரசியல் நடத்துவதற்கு ஒரு வழிவகுக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன், நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலமாக சில நாட்களுக்கு முன்னர் தான் முஸ்லீம் காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சி, அதாவது பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக அறிவித்தது. இத்தனை நாள் வரை அவர்கள் மஹிந்த ராஜபக்சவோட தான் நின்றிருந்தார். இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள், அதாவது இலங்கையில் 2 கட்சிகள், தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் திமுக அதிமுக எப்படி ஆட்சிகளை பெற்றி வந்தார்களோ இத்தனை ஆண்டுகளும், அதே போலத்தான் இலங்கையிலே ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி என்கிற 2 கட்சிகளின் பாதையில் தான் அந்த அரசியல் நகர்வுகள் இருந்தது. ஆனால் 2 பாதைகளும் மிக தெளிவாக ஒன்றாகவே இருக்க முடியும். அதாவது பௌத்தத்தின் பாதையில் 2 கைகள் என்பது போலத்தான் அவர்கள் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். ஜாழ் நூலகத்தை ஐக்கிய தேசிய கட்சியை அழித்து எரித்து முடித்து எங்கள் தமிழர்களுடைய அழகான கல்வி எதிர்காலத்தை நசுக்கினார்கள். உதாரணத்துக்கு கூறுகிறேன், அந்த நசுக்கின தடயங்கள் கூட இவர்களுக்கு இருக்கக்கூடாது, அவர்களுடைய தலைமுறை அதை பற்றி சிந்தித்து விடும் என்று என்ன செய்தார்கள்? சுதந்திர கட்சியினர் அதனை பூசி மெழுகி அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று காட்டிக்கொண்டார்கள். இதுதான் அவர்களுடைய நிலவரம். நிச்சயமாக பொது வேட்பாளராக நிற்கிறவர்கள் கூட இன்று இத்தனை நிலையில் கூட இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கலைக்க தயாராக இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொது வேட்பாளருடைய கட்சியிலே மிக கொடூரமான இனத்துவேசம் பேசுகிற கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்களுக்கு இப்பொழுது தேவை வெற்றி. ஆனால் வெற்றி பெற்ற பின்னர் இவர்கள் எல்லோரும் தூக்கி எறியப்படுவார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி எங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி சாத்தியமான கூறுகளை எடுத்துட பார்ப்போம். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அங்கே கூடியிருக்கிற கூட்டம் மஹிந்த என்கிற ஒரு தனி மனிதர் எதற்காக இப்பொழுது எதிர்க்கப்படுகிறார் தெரியுமா? அங்கே கருணா மற்றும் அதாவது விடுதலை புலிகள் முன்னால் இருந்தவர்கள் இப்போது அவரோடு இருக்கிறார்கள் என்ற எதிர்ப்பைத்தான் சிங்கள பத்திரிகைகள் நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்தால் நிச்சயமாக அதன் எதிர்ப்பு காரணங்களைத்தான் கூறுகிறார்கள். அடிப்படையிலே மஹிந்தவை எதிர்ப்பதற்கு காரணமே தமிழர்களுக்கு துரோகம் செய்த கருணா போன்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே காட்டிக்கொள்கிறார்கள். ஆகவே அடிப்படை தமிழ் எதிர்ப்புவாதம் தெளிவாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் வெற்றி பெற்றால் கூட மிக அழகான கொடூரமான சிங்கள பேரினவாதத்தின் கைகள் அவரை மடக்கிக் கொள்ளும். அதிலிருந்து எவருமே ஆட்சி தலைவராக வருபவர்கள் மீள முடியாது. இப்போ இந்தியா வந்து ஒரு ரீஜனல் சூப்பர் பவர். இந்த சவுத் ஏஷியன் ரீஜனில் இந்தியா வந்து ஒரு ரீஜனல் சூப்பர் பவர். இந்தியா இந்த தேர்தலில் தன்னுடைய உளவுத்துறைகளை அனுப்பியோ இல்லை அதற்கான எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இந்தியா இந்த தேர்தலில் எதை விரும்புகிறது? நரேந்திர மோடியை இந்த இலங்கை தேர்தலில் எதை விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ராஜீவ்காந்தியினுடைய அமைதிப்படையின் வருகை மற்றும் அது சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு பின்னர் இந்தியாவினுடைய கொள்கைகள், மரியாதைக்குரிய வாஜ்பாய் பாஜகவினுடைய கொள்கைகள், காங்கிரசினுடைய கொள்கைகள் பெரிய மாற்றங்களுக்கான கொள்கைகளாக இருக்கவில்லை. இந்தியா நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு அண்ணன் மனநிலையில் இந்த தேசங்களை எல்லாம் தன்னுடைய இராட்சியத்தை, அதாவது தன் சார்ந்த நாடுகளை எல்லாம் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக தான் செயற்பட வேண்டிய சூழல் என்கிற கொள்கையில் இருந்து இந்தியா அதாவது அடிக்கிற தம்பியையும் கும்பிட்டு வாடா தம்பி என்கிறது போல செயற்படுவதை தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச வேண்டுமா அல்லது பொது வேட்பாளர் வேண்டுமா, மைத்திரிபால சிறிசேன வேண்டுமா என்பதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். 2 பேர் வந்தாலும் அவர்கள் எதையும் செய்ய தயாராகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக எதையும் செய்வார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படித்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார். நீங்கள் அதாவது பாஜகவினுடைய ஒரு முக்கியஸ்தர் அது ஒரு நட்பு அடிப்படையில் வாழ்த்து கூறியதாக கூறினார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நட்பு அடிப்படையில் ஒரு தலைவர்கள், இது நாங்கள் கிராமத்தில் வசிக்கிற இருவர் நட்பு அடிப்படையில் வாழ்த்து கூறுவதல்ல. ஒரு நாட்டு தலைவன் இன்னொரு நாட்டு தலைவனுக்கு வாழ்த்து கூறுகிறான் என்றால் நீங்கள் நட்பு அடிப்படையில் அமெரிக்காவில் இருந்து கொண்டு பிடல் கஸ்ட்ரோவுக்கு நட்பு அடிப்படையில் ஒரு வாழ்த்து கூற முடியுமா? இல்லை. அரசியல் ரீதியாக ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவருடைய ஒரு செயற்பாட்டில் நானும் ஈடுபாடோடு இருக்கிறேன் என்ற காரணங்கள் தான் வாழ்த்து கூறுவதன் அடிப்படை.
ஆக மஹிந்த ராஜபக்ச வருவதை விரும்புகிறார்கள், அல்லது எதிர்கட்சி சார்பாக இருக்கிறவர் வந்தாலும் கூட அவரை தங்களுக்கு ஏற்றாற்போல் கையாள இந்தியா தயாராக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.